வெல்கம் டு விச்சுக்குட்டி சமையல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான எல்லாத்துக்கும் பிடிச்சமான பொட்டேட்டோ ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் விச்சுக்குட்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் எல்லாத்தையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு பேன் ஹீட் ஆனதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு பொரிய வச்சுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்து பொரிய வச்சுக்கோங்க. இப்போது நான் உருளைக்கிழங்கு ஒரு 4 உருளைக்கிழங்க நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். எப்பொழுதும் நம்ம குட்டி குட்டியாவோ இல்லை பெருசாவோ தான் உருளைக்கிழங்கு சேர்த்துப்போம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கிளறி விட்டுகிட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷம் கிளறணும். நல்லா கிளறின பிறகு இப்போவே உருளைக்கிழங்கு லைட்டாக ரோஸ்டாக இருக்கும், அது உங்களுக்கே தெரியும். இந்த ஸ்டேஜில் உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடணும். பொதுவாகவே உருளைக்கிழங்கு சின்னவங்க முதல் பெரியவங்க வரை எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இதில் கரம் மசாலா தூள் நம்ம சேர்த்து இருக்கிறதுனால இதோட சுவை நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் தெரியும். இப்போ நல்லா கிளறி விடணும். அடுப்பை மிதமான தீயில வச்சு ஃபுல்லாக நம்ம கிளறி விட்டு வேக விடணும். இதில் தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, மூடி போட்டு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கொஞ்சம் கிளறி விட்டாவே போதும், உருளைக்கிழங்கு நல்லாவே ஃப்ரை ஆகிடும். ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ரெஸ்ட்டு விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் கிளறி விடலாம். இந்த மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கு செய்யறதுக்கு ஒரு 20 நிமிஷம் தான் ஆகும். இப்போ பாருங்கள், நம்மளோட உருளைக்கிழங்கு ஓரளவு நல்லாவே தயாராகிடுச்சு. இதே மாதிரி 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் நல்லா கிளறி விட்டிங்கன்னா எல்லா உருளைக்கிழங்கும் ஒரே மாதிரி ஃப்ரை ஆகிருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட பொட்டேட்டோ ஃப்ரை தயாராகிடுச்சு. இந்த பொட்டேட்டோ ஃப்ரை ரொம்ப டேஸ்டியான சுவையில் இருக்கும். நம்ம எப்பயுமே கரம் மசாலா அவ்வளோவா யூஸ் பண்ணி செய்ய மாட்டோம். நீங்கள் செஞ்சு பாருங்கள், சுவை அருமையாக இருக்கும். வாங்க சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யம்மி டேஸ்டி பொட்டேட்டோ ஃப்ரை தயாராகிடுச்சு. இந்த பொட்டேட்டோ ஃப்ரை எல்லா வகை சாதத்துக்கும் சூப்பர் சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் விச்சுக்குட்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.